அது பேரலா நடந்துட்டு இருக்கு. இது உச்சநீதிமன்றத்தில். சோ இதுல என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அமைப்பில் செயல்படும் பணிபுரியும் நபர்களின் மீது நீங்கள் குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம். அதுல வந்து ஒன்றும் பார் கிடையாது. ஆனா இங்க வந்து இந்த அமைப்பு மேலேயே வந்து நீங்க குற்றச்சாட்டு, ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க. அதை எப்படி நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற பேசிஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம அந்த ஃபுல் இன்னைக்கு வந்திருக்கிற ஃபுல் ஆர்டரை நம்ம ஒன்றும் பார்க்கல. பட் மீடியால ரிப்போர்ட் ஆனது அதுதான். ஹவு கேன் யூ ஆக்ட் அகேன்ஸ்ட் தி ஆர்கனைசேஷன்? அண்ட் இதுக்கு வந்து இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ்ங்கிறது இடி வந்து உள்ள வரத்துக்கு பிரெடிகேட் அஃபென்ஸ் ஒன்று தேவை. அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் தான் இந்த 40 எஃப்ஐஆர். இந்த அண்ணா திமுக ஆட்சி காலத்திலிருந்து திமுக ஆட்சி காலத்தை சேர்த்து 2017 இருந்து ஃபைல் ஆன பல்வேறு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ல தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இடிக்கு கேஸே கிடையாது. ஏன்னா